भक्तां सदा कृति श्रीशैलेशदयापात्रम् दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् பெருமான் ஸ்ரீ நாராயணனுடைய பிரமாத விசேஷத்தால் இங்கு வரமகோத்சவத்திற்கு கூடியிருக்கும் பாகவதாளுக்கு வணக்கம். நான் பேசுறது கேட்கறதா? இன்னும் நான் உனக்கு பேச முடியாது, வால்யூமா தான் सुचरितमुष्टिं दयदुरितमूर्च्छनाजुष्टम् सञ्जीवयतु दये माम् अञ्जनगिरिनाथ रञ्जनीं भवति रञ्जनीं भवति भवति. இன்று கூடியிருக்கும் பாகவதாளுக்கு மறுபடியும் ஒரு வணக்கம். கொடுத்திருக்கிற அவகாசத்துல திருப்பதி பெருமாள் ஸ்ரீனிவாசனின் வைபவத்தை சொல்லலாம் என்று முயல்கின்றேன். பெருமாள் எத்தனையோ ரூபங்கள்ல சேவை சாதிக்கிறார். ஆகமங்கள் சொல்றது பஞ்ச ரூபம்னு. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை, 5 நிலைகள். பரம் வியூகம்னு சொல்லக்கூடிய ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச உடனே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பா, ஆன்சர் பண்ணாதான் பிரசாதம். அதனால முதல்ல 2 நிலைகள் பரம் வியூகம். அந்த 2 நிலைகளிலும் பகவான் வாசுதேவனாகவும் க்ஷீராப்திநாதனாகவும் நின்று கிடந்து சேவை சாதிக்கின்றார். அடுத்த 3வது நிலைன்னு சொல்லக்கூடியதுதான் விபவம். விபவம்னா பகவான் அவதாரங்கள்லாம் பண்றானோ, அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம்னு ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்னா விபவம் 3வது நிலை. 4வது நிலைதான் பகவான் அந்தர்யாமியாய் ஹார்தம்ங்கிற நமக்குள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு பக்கத்திலையும் ஹார்தமா இருக்கார் அந்தர்யாமி. 5வது நிலைதான் அர்ச்சை. அர்ச்சைனா ஒவ்வொரு கோயில்களிலும் திவ்யதேசம் தோறும் அபிமான ஸ்தலம் தோறும் நின்று இருந்து கிடந்து நடந்து சேவை சாதிக்கின்றார். ஒருவனுக்கு தாகம், தண்ணீர் பருகலாம்னு ஒரு இச்சை. உடனே ஒருத்தர்கிட்ட கேட்டார், இன்னைக்கு தீர்த்தம் வேணுமா இருக்கு. அவர் சொன்னார், பகவான் மூவுலகும் ஈரடியான்னு திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும் போது ஒரு திருவடி பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு பிரம்மாலோக பரியந்தமா போய் மேல அண்டகட்டாகம்னு ஒண்ணு இருக்கு. அதான் பிரம்மாண்டம்னு சொல்றா பாருங்க, முட்டையுடைய ஷெல். அதுக்கும் இதுக்கும் நடுவுல ஆவரண ஜலம்னு ஒண்ணு இருக்கும். ஆவரண ஜலம் பார்த்துட்டு வந்த இடம்லாம் கேட்காதீங்க, இருக்கு சொல்றேன் அவ்வளவுதான். அதனால அந்த அண்டகட்டாகத்துல அந்த ஜலம் இருக்கா, பகவானுடைய திருவடி அது பரியந்தமா போச்சான். ஆரோத்தர் தாகம்னு ஒரு தீர்த்தம்னு கேட்டா, பகவான் திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது ஆவரண ஜலம் என்று ஒன்று இருக்கிறது, அதை போய் பருகும்னு சொன்னா என்ன நினைச்சுப்பார். அதனால பரம் வியூகம்னு முதல் 2 நிலைகள் நம்மளால சேவிக்க முடியுமோ முடியாதோ, சேவிச்சா சொல்ல முடியுமோ முடியாது. 2வது ஹார்தம். ஹார்தம்னா அந்தர்யாமியா இருக்கார், ஒருத்தருக்குள்ளயும் பகவான் இருக்கார். பாரோ தீர்த்ததாகம்னு தீர்த்தம்னு கேட்கிறா. ஆகாயத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த ஜலத்தை பூமி என்பது வாங்கிக் கொள்கின்றது. பூமியின் அடிவாரத்தில் ஜலம் இருக்கிறது, தோண்டி எடுத்துக் கொள்ளும் அப்படின்னா அவெல்லாம் கொள்ளலாம் மாட்டார். தீர்த்ததாகம்னா எடுத்துக்கிறோம். 4வது விபவம்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்.
அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்னா வெள்ளாற்றை போலேம்பா. வெள்ளம் அடிச்சுதான நதிகள் எல்லாம் ஜலம் வந்து அப்படி பிரவகிக்கும். பிரவகிச்ச மாத்திரத்துல ஒரு நிமிஷத்திலேயே மறைஞ்சு போயிடும், எங்க போச்சுன்னே தெரியாது அந்த ஜலம். அதனால ராமர் பிறந்தார், வளர்ந்தார், தன்னடி சோதிக்கு எழுந்தருளினார். அதனால அதுவும் முடியாது. எது நமக்கு தாகம்னா உதவும்னு கேட்டா இந்த ஆறுகள், நதிகள், அப்புறம் இந்த குளம், குட்டைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிறதா. அதுவும் மும்பை நகரத்துக்கு அது ரொம்ப பொருந்தும். ஏன்னா our city is entirely dependent on the water that comes from lakes. அப்பர் வைத்தரணா, லோவர் வைத்தரணா, கொய்னா, மைனாலாம் நிறைய இருக்கு, அதுல என்ன தண்ணி வருது. அதனால அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி கிட்டி நின்று உதவும். வேணும்னா ஜலம் எடுத்துக்கலாம். ஆவரண ஜலத்தை போல் அத்தனை தூரம் அன்னு, பூமி ஜலத்தை போல் தோண்டி எடுக்க வேண்டியதன்னு, வெள்ளாற்றை போலே வருவதன்று. அதனால அர்ச்சாவதாரம்னாலே பகவான் ஒவ்வொரு கோயில்களிலும் இருந்தான், நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான்னு சேவை சாதிக்கிறார். பிரம்மாவுக்கு சதுர்முகம், என்ன பாகியம் பண்ணிருக்காரு பாருங்க. உபன்யாசம் மட்டும் பிரம்மா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, 4 பக்கமும் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன எடுத்து எல்லா பக்கமும் மனுஷா உட்கார்ந்து இருக்கா, இருக்கிறது ஒரு தலை கொக்கு மாதிரி. நான் அங்க எங்க திரும்பிண்டா கஷ்டமா இருக்கு. அதனால ஒத்தரையே பாக்குறேன்னு நினைக்கப்படாது மத்தவாள்லாம். இங்கு ஸ்ரீனிவாச வைபவம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த ஸ்ரீனிவாச வைபவத்திலேயே கேட்காத சில விஷயங்கள், கேட்டு மறந்து போன சில விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் 2 பேரும் கல்யாணம் பண்ணிண்டா, கடன் வாங்கிட்டார் குபேரன் கிட்ட இருந்து, இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஹை, கேட்ட கதை தான். அதனால சில கேள்விகள் கேட்டால் இந்த வைபவம் புரியும். கருடன் இருக்காரு இல்லையா, கருட வாகனம்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். வரதராஜ உபாஸ்மஹேங்கிற கீர்த்தனையில தீட்சிதர் சொல்லும் போது, கலிதோஷஹர தீர்த்த பிரபாவ குருகுஹாதி நட்டம் கபில சுகாதி சன்னுத கருட வாகனாரூடிதம்ங்கிற. கருட வாகனத்துல எழுந்தருளினால்தான் பகவானுக்கே அழகு. கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கருடன் தான் வாகனம். ஒரு கேள்வி, பதில் சொல்லுங்க. கருடனுக்கு ஆத்மா எது? தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எக்ஸலண்ட், கை தட்டுங்க, கரெக்டா சொல்லிட்டேன். கருடனுக்கு ஆத்மா வேதம். சரி, இப்படி வச்சுக்கலாம். வேதத்துக்கு ஆத்மா எது? கருடனுக்கு ஆத்மா வேதம், கரெக்ட். வேதத்துக்கு ஆத்மா சுவாமி சாதிச்சதுதான், கருடன் தான். கருடனுக்கு ஆத்மா வேதம், வேதத்துக்கு ஆத்மா கருடன். அதனால ஆளவந்தார் சதுஸ்லோகியில சாதிக்கும் போது, காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிகி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா. அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போது, இஸ் இட் லார்ட் கருடா who is the ஆத்மா டு வேதாஸ், or is it the Vedas which is the ஆத்மா டு கருடான்னு ஒரு கேள்வி உண்டு. ரெண்டுமே சத்தியம். வேதத்துக்கு ஆத்மா கருடன், கருடனுக்கு ஆத்மா வேதம். நாளைக்கு ஏதாவது உங்களை சூர்யாலாம் கேள்வி கேட்கலாம் பாருங்க, 1 கோடி ஜெயிக்கிறதுக்கு இதை கேட்பான், விச் இஸ் த ஆத்மா டு வேதம் அப்படின்னு. கரெக்டா சொல்லிடுங்க, அதுக்கெல்லாம் 1 கோடி கிடைச்சிடும். அதனால இப்படி இருக்கு. ஆனா இதுக்கு அந்யோன்ய ஆசிரிய தோஷம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. நீங்க எல்லாம் இந்த ஏரியால இருக்கிறதுனால பொதுவா சொல்றேன். சண்டை போடுறதுக்குனே ஒருத்தன் இருப்பான், இரானி ஹோட்டல்னு ஒண்ணு உண்டு, சண்டை போட்டுட்டே இருப்பான். அந்த இரானி ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டா மகேஸ்வரி உத்யான் பக்கத்துல ஒருத்தர் சொல்ற. மகேஸ்வரி உத்யான் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவார்? இரானி ஹோட்டல் பக்கத்துல தானே. இதுன்னா என்ன, அது அது பக்கத்துல இது. இதுக்கு அந்யோன்ய ஆசிரிய தோஷம்னு பேர். இந்த மாதிரி சொல்லவே கூடாது. ஆனால் கருடனுக்கு ஆத்மா வேதம், வேதத்துக்கு ஆத்மா இதுன்னு கேட்டா கருடன் சொல்லிட்டேன். அதுக்கு அந்யோன்ய ஆசிரிய தோஷம் வரும். ஏன்னா இதை கேட்டா அதுங்கிற, அதை கேட்டா இதுங்கிற. ஆனா இதுக்கு வராது. இது ஒரு எக்ஸெப்ஷன். ஏன்னு சூக்ஷ்மமா கேட்டுக்கோங்க. ரொம்ப இட்ஸ் a very intricate கான்செப்ட். எங்கேயாவது கார்பரேட் லைஃப்ல கூட உதவலாம். பொதுவா வர்ணனையே கொடுக்காம ஒரு விஷயத்தை சொன்னால் அந்யோன்ய ஆசிரிய தோஷம் தட்டும். இரானி ஹோட்டல்னாலே என்னன்னு தெரியாது, மகேஸ்வரி உத்யான்னாலே என்னன்னு தெரியாது. அப்போ நான் இரானி ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டு மகேஸ்வரி உத்யான் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாலும், மகேஸ்வரி உத்யான் எங்க இருக்குன்னு கேட்டு இரானி ஹோட்டல் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாலும் தப்பு. இரானி ஹோட்டலை பத்தி 10 வரி எழுதுனா எழுத தெரியும், மகேஸ்வரி உத்யான்னா தெரியும். அந்த வஸ்துவின் விசேஷணங்கள், ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் தெரிஞ்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கு இதுன்னு சொன்னா தப்பு வராது. ஸ்ரீனிவாச வைபவம் சொல்லணும் தானே ஆரம்பிச்சேன். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் இர்ரெலவெண்டா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா ரெலவென்ஸ் வந்துடும், பார்க்கலாம். வேதம் பெருமாளை பத்தி அவ்வளவு உயர்வா சொல்றது. அவன் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அது சொல்றது
கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ, லக்ஷ்மிக்கு பதியாயிருப்பவன். லக்ஷ்மினா ஸ்ரீ, ஸ்ரீக்கு பதி, ஸ்ரீயப்பதி சொல்றதா. விஷ்ணு யாருன்னு கேட்டா ஸ்ரீக்கு பதிங்கிறது. லக்ஷ்மிய பத்தி அப்படி சொல்றது பொன்மயமா இருக்கலாம், 30,000 ரூபாய் கோல்டு 10 கிராம் இன்னைக்கு ஆனாலும் அவ்வளவு உயர்வா இருக்கலாம். அத்தனை ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு இருக்கா, அத்தனை விசேஷ குணங்களோடு கூடியிருக்கா மகாலட்சுமி. மகாலட்சுமி உலகத்துக்கெல்லாம் தலைவி. எல்லாம் சொல்லிட்டு அது சொல்லும், அஸ்ய ஈசானா ஜகதா. ஜகத்துனா அச்சித்து சித்து, அச்சித்துனா இன்அனிமேட், சித்துனா அனிமேட், இன்சென்ஷியன்ட் சென்ஷியன்ட். அச்சித்தும் சித்தும் கூடியிருக்கும் இந்த ஜகத்துக்கு நாயகியான லக்ஷ்மின்னு சொல்லாம அந்த வார்த்தை என்ன போட்டு தெரியுமா? அஸ்ய ஈசானா ஜகதா விஷ்ணு பத்னின்னு போட்டுது. பெருமாளை பத்தி சொல்லும் போது ஸ்ரீக்கு பதி, ஸ்ரீயப்பதிங்கிறது. லக்ஷ்மிய பத்தி சொல்லும் போது விஷ்ணுவுக்கு பத்னி, விஷ்ணு பத்னிங்கிறது. கிங் சர்க்கிள் எங்க இருக்குன்னு கேட்டா இரானி ஹோட்டல் பக்கத்துல, இரானி ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டா கிங் சர்க்கிள் பக்கத்துல. அதனால அதுக்கும் அந்யோன்யாஸ்ரய தோஷம் வராது. பெருமாளுக்கு பிராட்டி இட்டு சொன்னாலும், பிராட்டிக்கு பெருமாளை இட்டு சொன்னாலும் அந்யோன்யாஸ்ரய தோஷம் வராது. இதனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, பெருமாளை நீங்க நாராயணான்னு சொல்றதை விட ஸ்ரீயப்பதின்னு சொல்றதுதான் அவனுக்கு பெருமை. லக்ஷ்மிய போய் நீங்க லக்ஷ்மின்னு சொல்றதுக்கு பதிலா விஷ்ணு பத்னின்னு சொல்றதுதான் பெருமை, இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கு இவளை இட்டும், இவளுக்கு பகவானை இட்டும் சொல்லுவார்கள். ஆனா பகவானுக்கு அத்தனை நாமங்கள் இருக்கே. நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா நரனே அப்படிங்கிற ஆண்டாள். நாமம் 1000 உடையவன். சஹஸ்ர நாமம்னாலே 1000 நாமங்கள் ஆச்சு. அத்தனை நாமங்கள் இருக்கு. எல்லா நாமங்களும் they won't clearly say that he is Lakshmi's husband. விஸ்வம், விஷ்ணுஹு, வஷட்காரஹான் இத்தனை நாமங்கள் இருக்கு. அதெல்லாம் லக்ஷ்மியுடைய பத்தின்னு சொல்லல. ஆனா வியக்தமா இது லக்ஷ்மிக்கு தான் இவன் பத்தின்னு சொல்லக்கூடிய நாமம் தான் ஸ்ரீனிவாசன் என்னும் நாமம். அதனாலதான் கலியுகத்துக்கு ஜெகதாச்சாரியராய் உடையவர் என்னும் எம்பெருமானார் என்னும் திருப்பாவை ஜீயர் என்னும் கோதாகிரஜர் என்னும் இளையாழ்வான் என்னும் ராமானுஜாச்சாரியாள் என்னும் போற்றக்கூடிய ஜெகதாச்சாரியனார ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸா வச்சுட்டார். ஸ்ரீரங்கம் தான் வளர வேண்டும்னே சாத்துமுறையில சொல்லுவா. ஆனா ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து வாழ்ந்தவர் ரங்கநாதர் பேரை தானே போட்டிருக்கணும். தன்னுடைய மேக்னம் ஆபஸ் சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்தார் எம்பெருமானார். அதற்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர். அதனால எழுதியவர் ராமானுஜருக்கு பேரே பாஷ்யக்காரர்னு பேர். அது சப்தம ஸ்கந்தத்துல பாகவதத்துல அந்த குழந்தை கேட்கும், அப்பா நான் கத்திண்டதை சொல்லட்டுமா பிரகலாத ஆழ்வான். அப்போ ஹிரண்யகசிபு சொல்லுவான், சொல்லுன்னு. அது சொல்லும், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதார் விஷ்ணோஹோ பக்திஸ்சே நவலக்ஷணா. பக்திக்கு நவலக்ஷணங்கள் passionate listening, reciting what you have listened, remembrance of Vishnu, to worship his feet, to do archana. அதுக்கெல்லாம் எனக்கு ஆங்கில வார்த்தையெல்லாம் தெரியல. அர்ச்சனா தான், அர்ச்சனா பூஜா சாந்தி அதுதான். அர்ச்சனம், வந்தனம் கை கூப்புவது, to prostrate before him or doing anjali. தாஸ்யம், to be eternally a servant to him. சக்கியம், to be a friend to him. ஆத்மநிவேதனம், to surrender oneself to him. இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஸ்ரவணத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கு, காதால நன்னா கேட்கணுங்கிறது. சுவாமி நீங்க ஈஸியா ஏதாவது கதை கதை சொல்லிட்டு போனா காதால கேட்போம், இந்த மாதிரி வேதாந்தத்தெல்லாம் சொன்னா கேட்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. காதுல வாங்கிட்டு ஆத்துல இருக்கவாடுக்கெல்லாம் போய் சொல்லுங்க. சனாதன தர்மம் பரவ வேண்டியதே இந்த மாதிரி கேட்டு சொல்லிதான். நான் கேட்டு மட்டும் இருப்பேன், சொல்லவே மாட்டேன்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும். ஏற்கனவே ரீடெவலப்மெண்ட் இந்த ஏரியா வாக்கிட்டு இருக்கா. இந்த இடம் இருக்குமா 50 வருஷம் கழிச்சு? இத்தனை மக்கள் வருவாடா? வந்தாலும் அத்தனை பேருக்கும் வேதம் தெரியுமா? வேதம் தெரிஞ்சாலும் பிரபந்தம் தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கேட்டதை 4 பேர்கிட்டயாவது சொல்லணும். எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு உபன்யாசத்தை கேட்டு நாளைக்கு போய் சொல்லுங்க. பெருமாள் ஸ்ரீக்கு பதி. இதில் இந்த விசேஷ குணங்கள்லாம் சொன்னாலும் எம்பெருமானார் அருளி செய்யும் போது அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே வினத விதித பூத